ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பனை வணங்கிய பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, உன் எதிர்காலத்தை பற்றி அனைத்தையும் இந்த கருப்பன் அப்படியே கணித்து சொல்லிவிடப் போகிறேன். அதனால் இந்த பதிவினை நீ கவனமாக முழு மனதோடு கேட்க வேண்டும். அதனால் அவசரமாக இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக இதனை கேட்டுவிடு. ஏனென்றால் உன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளை எல்லாம் சொல்லிவிடப் போகிறேன். இனி எதுவெல்லாம் நடக்கிறது, இது எதுவெல்லாம் நடக்கப் போகிறது, இந்த கருப்பன் உனக்கு அதற்கான புரிதலை எல்லாம் சொல்லி உன்னுடைய ராசிகளை அப்படியே புட்டு புட்டு வைக்கப் போகிறேன். அதனால் நீ கவனமாக கேட்க வேண்டும். உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிடப் போகிறேன். தெளிவாக கேள் என் தங்க பிள்ளையே. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு தருணமும் சில நேரங்களில் எல்லாம் ஏமாற்றங்களும் வாழ்க்கையிலும் துன்பங்கள் என பலவிதமான துயரத்திற்கெல்லாம் கொஞ்ச நாட்களாகவே நீ நிம்மதியில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அதுபோல என் தங்க பிள்ளையே, இந்த வாக்கினை முழுவதுமாக நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். நான் சரியாக சொல்லிவிட்டால் ஆம் அப்பனே என்று எனக்கு ஒரு மெசேஜினை நீ பதிலாக அனுப்பி வைக்க வேண்டும். பிறகு உனக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் உன் பிரச்சனைக்கான அத்தனை தீர்வுகளும் உடனே கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதானது அன்பு மனது, நல்ல மனது. அதனை புரிந்து கொள்ளாமல் ஒரு சில உறவுகள் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல சில முயற்சிகளுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதே இல்லை. நீ உன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், நல்ல நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றாய். நீ உன் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும், நல்ல நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் மனதிலே நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எல்லாம் நீ செய்து கொண்டுதான் வருகின்றாய். ஆனாலும் சில உறவுகள் உன்னை முழுமையாக நம்ப வைத்து பணங்களையும் பதவிகளையும் பறித்து விட்டது. இவர்கள் எல்லாம் இப்படி செய்வார்களா என்று என் தங்க பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் கவலையோடும் அவர்களை நினைத்து நினைத்து என் தங்க பிள்ளையானது இன்று வரை அழுது கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும். உன்னால் இவர்களுடைய கொடுமைகளை எல்லாம் இதுநாள் வரை தாங்கிக் கொண்டு இருந்தாய். இதுநாள் வரை மற்றவர்கள் செய்த துரோகங்களை எல்லாம் இவர்கள்தான் செய்தார்களா என்பது கூட அறியாமலும் இருந்திருந்தாய். எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்த பிறகும் நீ இதுவரை நல்ல எண்ணங்களோடு தான் இருந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் மற்றவர்கள் உனக்கு எத்தனை துரோகத்தை செய்தார்கள், அவர்களை எப்படியெல்லாம் நம்பி நம்பி நீ ஏமாந்திருக்கிறாய். வாழ்க்கையில் மென்மேலும் கஷ்டத்தை கொடுத்த சில நபர்கள் உனக்கு மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இன்று இதையெல்லாம் தெரிந்துவிட்ட பிறகு உன் எதிர்காலத்தில் இனி நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகிறேன். நீ கவனமாக இதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சில உறவுகள் உன்னை துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு போயிருக்கிறார்கள் அல்லவா? அது உனக்கு நல்லதுதான். உனக்கு அப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் நல்லது என்ற பெயரில் நாடகமாடி உன்னை மிகப்பெரிய படுகொலியில் தள்ளிவிட்டிருப்பார்கள். அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் என்று ஆனந்தப்பட்டு உன்னை ஏமாற்றியதற்கும் உனக்கு செய்த துரோகங்களுக்கும் அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறார்கள். எதிர்காலத்தில் நீ நினைத்த காரியம் ஒன்று உனக்கு எதிர்பாரான நேரத்தில் தானாகவே வந்து அமையும். அப்பொழுது உன் வாழ்க்கையானது உச்சத்தில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதுவும் இன்னும் 1 மாத காலகட்டத்தில் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. இது எதற்காக நடக்கிறது தெரியுமா? இன்னும் அந்த விஷயத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய முன்னேற்றத்திற்காக நீ எத்தனை நாட்கள் இரவு வாராமல் பகலென்று வாராமல் நீ உழைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? அந்த உழைப்பிற்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்ல என் தங்கமே, ஒரு சில விஷயத்தால் நீ குழம்பி போய் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய நினைத்தாலும் அது நமக்கு தடை மேல் தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே. நம் வாழ்க்கையில் அந்த தடை விலகி
நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று அந்த சிந்தனையானது உன்னுடைய எண்ணத்திலும் ஆழ் மனதிலும் அதிகமாக இருக்கிறது. என் தங்கமே, அந்த தடை விலகுவதற்கான பதிலைத்தான் உன்னிடத்திலே இப்பொழுது கூறப் போகிறேன். இதுநாள் வரை உனக்கு தடைகளாக இருந்த அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் நல்லதற்காகத்தான் அந்த தடையானது இருந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ அடுத்தவர்களுடைய பணத்தில் வாழ வேண்டும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைத்தது இல்லை. உன்னுடைய சொந்த முயற்சி, உன்னுடைய சொந்த பணம், உன்னுடைய உழைப்பு, இதை மட்டுமே நீ நம்பியிருந்தாய் அல்லவா? அதனால்தான் உனக்கு இத்தனை நாட்களும் இதுவெல்லாம் தடையாக இருந்து உன்னை காக்க வைத்தது. இனி கிடைக்கப் போவது அனைத்துமே உன்னுடைய உழைப்பிற்கான பலன் என்பதை நீ புரிந்து கொள். இதில் வேறு யாரும் சொந்தமோ பங்கோ கொண்டாட முடியாது என்பதை நீ இப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறாய். மற்றவர்களுக்கெல்லாம் அதிகமாக கிடைக்கிறதே, நமக்கு குறைவாக கிடைக்கிறதே என்று என் தங்க பிள்ளையே, இது நாள் வரை நீ பேராசைப்பட்டது இல்லை. இன்று உன் வாழ்க்கை நீ என்ன நினைத்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை உனக்கு கொடுத்துவிடப் போகிறது. உன்னுடைய நல்ல குணத்தால் இன்று இந்த கருப்பனுடைய வாக்கை கேட்கும் அளவிற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. இந்த அதிர்ஷ்டம் மிக பெரிய அதிர்ஷ்டமாக உன் வாழ்க்கையில் மாற இருக்கிறது. அது எப்படி தெரியுமா? நீ நினைத்த காரியத்தை இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன். என்னை பார்த்து நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே. உன்னை பார்த்து சிரித்தவர்களெல்லாம் உன்னை பார்த்து வியந்து பார்க்க போகிறார்கள். அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனை பார்த்து யார் பயப்பட வேண்டும் தெரியுமா? தீயவைகள், கெட்டதைகள் செய்பவர்கள், பொறாமை குணம் கொண்டவர்கள், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுபவர்கள், இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள்தான் இந்த கருப்பனை பார்த்து பயப்பட வேண்டும். ஏனென்றால் கெட்ட எண்ணம் கொண்ட உள்ள இந்த கருப்பன் ஒருபோதும் ஆசிகளை வழங்கவும் மாட்டேன், அவர்களை ஆதரிக்கவும் மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலே பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கலாம். என்னுடைய கோவிலுக்கு வரும்போதும் போகும்போதும் எத்தனையோ செலவுகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர்களிடத்திலே நல்ல எண்ணங்கள் இல்லாததால் இந்த அப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு துணையாக இருக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். எவ்வளவுதான் வறுமையாக இருந்தாலும், சூழ்நிலை காரணமாக வறுமைக்கு தள்ளப்பட்டாலும் முழு மனதோடு உண்மையான பயபக்தியோடு என்னை வேண்டுகின்ற, என்னை நினைக்கின்ற என் குழந்தைகளுக்கு இந்த கருப்பன் எப்பொழுதுமே துணையாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உண்மையான அன்போடு கடுகளவு என்னை நினைத்து அப்பனே என்று கூப்பிட்டால் கூட நான் உடனே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்கான சங்கடங்களை எல்லாம் போக்கி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் என் தங்க பிள்ளையே, உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் நான் என்றும் நிலையாக இருக்கிறேன். உன்னுடைய ஆழ்மனதில் நான் எப்பொழுதும் நிலையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு வேத வாக்காக உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போகிறது என் தங்க பிள்ளையே. அதனால்தான் நான் இங்கு உன் இல்லத்தில் நிறைந்து இருக்கிறேன். சில விஷயங்கள் உனக்கு தடைமேல் தடை ஏற்பட்டு உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ வருத்தப்படாதே. இன்னும் 1 மாத காலகட்டத்தில் என் பிள்ளைக்கு சிறு விஷயம் அல்ல. நீ எதை எதிர்பார்த்து தினம்தோறும் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயோ அந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நான் பல பேர் போற்றும் விதமாக உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன். ஏனென்றால் என் தங்கமே, 1 வருடமாக ஏமாந்து நீ அவசொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு விட்டாய். பல விஷயத்தை பல நபர்கள் ஏமாற்றி உனக்கு துரோகங்கள் செய்து பல பொய்களை எல்லாம் பரப்பி என்னுடைய தங்க பிள்ளையை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி விட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் யார் என்று நிச்சயமாக காட்டிவிடப் போகிறேன். அதனால் என் தங்க பிள்ளையே, நீ மிகவும் இப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? சில நபர்கள் உன்னை பிடிக்காத வகையில் பிடிக்காத சில விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ப என்னுடைய தங்க பிள்ளையே, நீ தேவையில்லாமல் மற்றவர்களிடத்திலே கோபத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால் நீ அவசரப்பட்டு யாரிடத்திலும் கோபப்படாதே. உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கவலையாக இருந்தாலும் சரி, இந்த அப்பனின் புகைப்படத்திற்கு முன்னாலோ இல்லது என்னுடைய சிலைக்கு முன்னாலோ முழுமையான நம்பிக்கையோடு உன்னுடைய அனைத்து பாரத்தையும் என்னிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு
உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் விரைவிலேயே சரியாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். அதுபோல உன் வாழ்க்கையில் உன்னிடத்திலே துரோகம் செய்த மனிதர்களும் உன்னை பார்த்து பொறாமை கண்ட மனிதர்கள் எல்லாம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி வைக்கப் போகிறேன். அதனால் நீ கவலை கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, நீ என்னுடைய வார்த்தைக்கும் என்னுடைய அன்புக்கும் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் அல்லவா? அதனால் இந்த அப்பனினுடைய வாக்கினை நீங்கள் சரியாக கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ ஒருபோதும் உனக்கு தகுதியற்றவர்களை எல்லாம் தேடி செல்லாதே. உனக்கு தகுதியுள்ள மனிதர்கள் எல்லாம் விரைவிலேயே உன்னை தேடி வரப்போகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் விரைவிலேயே நான் உன் கைகளிலே ஒப்படைக்கப் போகிறேன். அதுபோல உனக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது, உன் வீட்டில் மங்கள காரியம் நடக்காமல் இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படாதே. அதற்கான காரணங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னிடத்திலே நான் விலக்கி சொல்லிவிட்டேன். நீ நல்ல எண்ணங்களோடு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா. உன்னுடைய உழைப்பானது உன்னை அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லும். உன்னுடைய உழைப்பின் பயன் உனக்கு வெற்றியை கொடுக்கும். உன்னுடைய நேர்மை உனக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இனி வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு தருணமும் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு தருணமும் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமாக இருக்கப் போகிறது என்று நீ நினைத்து கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் இந்த கருப்பன் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் மங்களத்தை கொடுப்பேன். என்னவெல்லாம் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனோ அதையெல்லாம் மறக்காமல் உன்னிடத்திலே கொடுத்துவிட்டுத்தான் போகப் போகிறேன். இவையெல்லாம் நான் உனக்காக, உன்னுடைய நல்ல மனத்திற்காக, உன்னுடைய நல்ல குணத்திற்காக, உன்னுடைய நேர்மைக்காக, உன்னுடைய பண்பிற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.